எங்களை கிராமத்தில் நடைமுறையில் எங்களுக்கு ஒரு பேர் சாம்பவன்றது பேர். பொதுவாக சாம்பவன் சொல்லுவாங்க. ஏதாவது கோவப்பட்டு திட்டினானா பேசுகிறப்ப பறையன்னு சொல்லுவாங்க. இந்துக்கள்னா நான் இன்றைக்குள்ள இந்த இதில் நான் பேசலை. நாங்கள் கிடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், திருவிழாவில் சாராயம் குடிக்கக்கூடிய அந்த இந்து. எங்கள் அம்மா ஆடுவாங்க, சித்தி பெரியம்மா எல்லாருமே சாமி ஆடுவாங்க மாதத்தில் வருடத்தில் ஒரு நாள். கிறிஸ்தவ பறையர்களும் அங்கே உண்டு. நான் என்னுடைய கிராமத்தை ரொம்ப இப்போ தான் நிறையா புரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, பழைய காலத்தில் என்னுடைய கிராமம் எப்படி இருந்ததுன்னு தேட ஆரம்பித்தப்ப, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலசேகரப்பட்டினத்துலேருந்து மைக்ரேட் ஆகி உடன்குடி, அதுக்கப்புறமா நாசரேத்துன்னு ஒரு முக்கிய கிராமம். அந்த நாசரேத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைக்கு மேலே பல பேர் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர் அது. அங்கேருந்து திரும்ப எங்கே மைக்ரேட் ஆகிருக்கிறோன்னா சமாதானபுரம், பாளையங்கோட்டையில். ஏன் சமாதானபுரத்தை திரும்ப சொல்கிறேன்னா, சமாதானபுரம் தென்னிந்திய அளவில் தலித் இயக்கத்தில் ஒரு ஹெட் குவார்ட்டர் அது. ஏன்னா அங்கேருந்து தான் அந்த ஆதி திராவிடன் பத்திரிகை வந்ததுக்கான முக்கியமான வேறு சமாதானபுரத்தில் இருக்குது. அந்த பத்திரிகை நடத்தினவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட திருநெல்வேலியை சுற்றி மைக்ரேட் ஆகி போனவங்க, குறிப்பாக குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்தவங்க. அப்புறமா இன்னொரு டீம் எங்கே மைக்ரேட் ஆகி போனாங்கன்னா பாம்பே, கொஞ்சம் பேர் கொழும்பு. ஸோ அங்கே இருந்த அந்த சமூக மக்களின் பொதுவான தொழில் ஒன்று கிடையாது, மல்டியாக இருந்தது. மேஜராக இருந்தது சுண்ணாம்பு உற்பத்தி. இது கொஞ்சம் பேர் சுள்ளை வச்சு சுண்ணாம்பு உற்பத்தி செஞ்சாங்கன்னா, சில பேர் சுண்ணாம்பு கல்லை தோண்டி எடுத்து அதை கொடுக்குற வேலை செய்வாங்க. கொஞ்சம் பேர் தென்னங்கீற்று இருக்குல்ல, அதை நாங்கள் கீத்து சொல்லுவாங்க, தென்னங்கீற்று, அதை முடைவாங்க, முடைஞ்சு கூரை போடுறதுக்காக கொடுப்பாங்க. இவங்க மட்டும்தான் அந்த தொழில் அங்கே செய்வாங்க. கொஞ்சம் பனை தொழிலோடும் உண்டு. பனை மரத்தை வெட்டுறது, மேலே ஏதாவது எடுக்கிறது, பனை நாரில் கட்டில் செய்கிறது, இது இருந்தது. மழை காலத்தில் மட்டும் விவசாயத்துக்கான வேலைக்கு போவாங்க. எங்களுக்கு நிலம் இருந்தது. எங்கள் தாத்தாவுக்கு 8 ஏக்கர் இருந்தது. அப்புறமா எங்கள் அப்பா ஒரு சொசைட்டி ஆரம்பித்து அதில் ஒரு 4 ஏக்கர் இருந்தது. ஆனால் அந்த நிலங்கள் எங்கள் கையில் இல்லை. ஏன்னா எங்கள் தாத்தா வாங்கின நிலத்துக்கு என்னுடைய அப்பாவுக்கும் அம்மா வழியில் உள்ள தாத்தாவுக்குமே அவங்களுக்கு சொந்த நிலம் இருந்தது. தாத்தாவோட நிலம் இப்போ இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட் இல்லாமல் தேடிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு விதத்தில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நாங்கள் பொதுவாக சார்ந்து இருந்ததில்லை. எப்போ ஜாதியை உணர ஆரம்பிச்சோன்னா, நான் பிறந்த கிராமத்துலேருந்து வேற ஒரு கிராமத்துக்கு படிக்க போகிறப்ப தான் அந்த ஸ்கூலில் தான் எனக்கு ஜாதி தெரிய ஆரம்பிச்சுது. அதை ரொம்ப எதிர்மறையாக சொல்லுவாங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப டெய்லி காலையில் குளிச்சுருவோம். தண்ணி இருந்தது எங்கள் கிராமத்தில். எண்ணெய் தேய்ச்சிருப்போம், கை கால் ரொம்ப நீட்டாக எண்ணெய் தேய்ச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பாலாம் என்னோடய முடியை அப்படி சுருட்டி விட்டுருவார். ஸோ அப்போ அங்கே போய் தான் எனக்கு ஜாதிலாம் மெல்லமாக தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் என்னுடைய பக்கத்து கிராமம், அது பேர் எழுவரைமுக்கின்னு அந்த கிராமத்துடைய பேர். அங்கே தலித் கிறிஸ்டியன்ஸ், அவங்க தெருவில் தான் ஸ்கூல்ஸ்லாம் இருந்தது. வெள்ளாளர்கள் அந்த தெருவில், அந்த ஏரியாவில் மட்டும் வெள்ளாளர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூல் மற்ற பிசியில் இருக்கக்கூடியவங்க சேரியில் தான் படித்தாங்க அன்னைக்கு. ஸோ நிலைமை ரிவர்ஸ் அங்கே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பிஏ படிக்கிற வரைக்கும், நான் 12th அப்புறம் தான் நான் ஒரு விதமாக பாலிடிக்ஸ் இது பற்றிலாம் தெரிய ஆரம்பித்தேன். அப்போ வரைக்குமே எங்கள் பகுதியில் பிராமணர்கள்னு ஒரு ஜாதி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கள் கிராமத்தில் டெய்லி நான் சொல்கிறது, எங்கள் கிராமம்னு சொல்கிறது அந்த ஏரியாவே சொல்கிறேன். ஸோ இந்த உற்பத்தி இது சார்ந்து இருக்கிறப்ப இவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய நினைவுக்கு எட்டியவரை எல்லா ஞாயிற்றுக்களையும் மாடு அறுத்துருவாங்க. நாங்கள் செத்த மாடு சாப்பிட்டதில்லை, எனக்கு தெரிஞ்சு செத்த மாடு நாங்கள் எங்கேயும் வாங்கினதில்லை. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். மாடு அறுக்கிறது ஆண்கள் அல்ல, ஒரு பெண் தான் அறுப்பா. அந்த பாட்டி பேர் கூனி பாட்டின்னு சொல்லுவோம். அவள் சேலை ஒரு மாதிரி தார் பாய்ச்சி கட்டிட்டு நிற்பான், நல்ல ஹைட்டு. எங்கள் கிராமங்களில் நிறைய பேர் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. குள்ளமானவர்கள் பார்க்குறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இது என்னன்றது எனக்கு தெரியல. என் தம்பி என்னை விட உயரம்,
இன்னொரு அண்ணன் என்னை விட உயரம், நான் குறைவு. இல்லை, ஜென்ரல் நிறைய பேர் ஹைட்டாக இருந்தாங்க எங்கள் ஊரில், அது என்னன்னு தெரியாது. ஸோ அந்த பாட்டி நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து சப்போர்ட்டாக தான் நிற்பாங்க மாடை அறுக்கிறதுக்கு. நான் பார்த்துருக்குறேன் அது கொலை செய்கிறத. அவங்க என்ன செய்வாங்க, மாட்டை அறுத்து முடிச்சுட்டு அந்த மாட்டில் ஒரு குடல் இருக்கும், அந்த குடலை எடுத்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாட்டி ஒன்று, சந்தனமாரின்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டி ரத்தத்தை வரட்டி எங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த மாட்டு தோலை பானையில் மேலே கட்டியிருப்போம். கட்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி கூரையில் காய வச்சுருவோம். வெயில் வர வர அது கொஞ்சம் சவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல சவுண்டு வர ஆரம்பிச்சது. மேலே அடித்து வார எல்லா சனி ஞாயிறுங்களும் ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும். இது போக சில நாட்கள் வந்து நாங்கள் வேலைக்கு போவோம். சின்ன பசங்களாம் வேலைக்குனா வேப்ப மரத்தில் கிடக்கூடிய அந்த முத்து இருக்குல்ல, வேப்பங்கொட்டைன்னு சொல்லுவோம், அதை எடுப்போம். அதை எடுத்து வேறு யாருக்காவது விற்பனை செய்வோம். என்னென்னா எங்களுடைய கிராமம் பொதுவாக வந்து அந்த பகுதியே வந்து ஓரளவு ஒரு தற்சார்பான ஒரு பொருளாதாரமாக இருந்தது. 2 சம்பவங்கள் எனக்கு நினைவில் உண்டு. சின்ன வயசில் ஏதோ ஒரு காலத்தில் கூலி வேலைக்கு எங்கள் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் சில பேர் போகிறப்ப ஒருத்தர் நல்ல போதையில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் எங்கள் பெண்களுடைய தவறாக நடக்க முயற்சி பண்ணிட்டான். ஸோ அவங்கெல்லாம் பயந்து வீட்டுக்கு ஓடி வந்து இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே நாங்கள் ஊரெல்லாம் திரண்டு எல்லாருமே போனோம். போனால் அவன் நல்லா போதையில் இருந்தான். தூரமாக இருந்து ஒரு நீளமான கம்பு எடுத்து அவன் முகத்தில் எங்கள் அம்மா தான் குத்துனாங்க. அவன் நிலை குலைஞ்சி போயிட்டான். நாங்கள் எல்லாம் அவனை அடித்து இழுத்துட்டு வந்து எங்கள் ஊரில் வச்சு கெட்டி வச்சு அவனை அடித்தோம். இத்தனைக்கு அந்த ஆள் சேர்ந்த ஜாதி எக்கனாமிக்கில் ரொம்ப வெல் ஆஃப், கொஞ்சம் பவர், கம்பேர் பண்ணுறப்ப பவரான ஆட்கள். ஒருத்தர் கூட எங்கள் கிராமத்தில் வந்து ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டதே இல்லை. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரு இரவு. அப்போவும் நாங்கள் வச்சு கெட்டி வச்சு அடித்தோம். நான் இப்போ தான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப இதை அடிக்கிற தைரியம் எங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்றது தான். ஏன்னா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் ஆதிக்க ஜாதிக்காரன், அவன் நிலம் இருக்குது, அவங்ககிட்ட நாம் வந்து அமைதியாக நடந்து போகணும், இந்த மாதிரி நாங்கள் வளர்க்கப்படலை, அங்கே வளரவும் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்தது. இங்கே ஏன் நான் என்னுடைய கிராமத்தை பேசுகிறதுக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து அம்பேத்கரை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அம்பேத்கருடைய மிக நாக்பூர் மாநாட்டுடைய தீர்மானம் நினைக்கிறேன் 1942 தனி குடியேற்ற திட்டம்னு ஒன்று பேசுவார். டெய்லி உன்னோட முகத்தில் முழிச்சோம், உன்னோட சண்டை போட்டுட்டு இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் தனியாக உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தனி குடியேற்றம் வேணும் அப்படின்றத சொல்லுவார். நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் தனியாக தான் இருக்கிறாங்க. இதனாலவே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேஷனில் நிறைய பேர்கிட்ட வந்து பிஸ்னஸ்க்கான முயற்சிகள் நிறைய பேர்கிட்ட இருந்தது. இப்போ பாம்பேயில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பல உறவினர்கள் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி நல்லா வசதியாக ஓரளவு பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கிறான். இவங்க தனியாக இருந்ததுனால இவங்க படிக்கிறதுக்கு யாருக்குமே தடை இல்லை. நான் படித்த கல்லூரியில் எழுவரமிக்கு சேர்ந்த ஒரு சிலர், ஒருத்தர் வந்து காமர்ஸ்க்கான வாத்தியார், இன்னொருத்தர் ஃபிசிக்ஸ்க்கான வாத்தியார். நான் 93 படித்தேன். அப்போ அவங்க வாத்தியார்கள்னா அவங்க நிலைமை என்னவாக இருந்திருக்கும், படிப்பதற்கான சூழல் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எது எங்களுக்கு கொடுத்தது என்றால் தனி குடியேற்றமும் தற்சார்பு பொருளாதாரம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கும் என்னுடைய கிராமத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. நான் பிஹெச்டி படிக்க ஆரம்பித்தப்போ அந்த இடைவெளி ஆரம்பிச்சது. ஒரு தடவை பொங்கலுக்கு அப்புறம் நான் அந்த கரிநாள்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில், இங்கே அது கிடையாது. கரிநாள் உண்டா? அதுக்கு அடுத்த நாள் ஏதோ சம்திங்னு நினைக்கிறேன். ஓகே, அது 3ஆவது நாள் நினைக்கிறேன் இல்லையா? எங்கள் ஊரில் அது 2ஆவது நாள் ஏதோ ஒன்று. நான் போவேன். அங்கே போகிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம் நான் போனேன். எங்கள் ஊரில் மாட்டுக்கறியே இல்லை. மாட்டுக்கறி அறுத்து விற்பனை செய்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் விற்பனை பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை. எங்கள் தேவைக்கு அறுத்தோம், நாங்கள் பங்கிட்டு சாப்பிட்டோம். மீதம் இருக்கிறத வந்து அது அப்படி உப்பு அதை போட்டு வச்சுருவாங்க. நான் அப்போ போனப்போ வந்து எங்கள் ஊரில் மாட்டுக்கறி இல்லை. என் ஊரை சுற்றி இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்ட சாதிகளையும் மாட்டுக்கறி இருக்குது. இது என்னடா கதைன்னு பார்த்தா அவன் தான் மாடாக இருக்கிறாங்க, அவங்க தான் வியாபாரம் செய்கிறாங்க. என்ன நடந்துருச்சுன்னு, அவன் சாப்பிட ஆரம்பிச்சுனாடா இப்போ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்ட்டு அப்புறமா வெளியில் வாங்கி இது பண்ணோம்.
அப்புறம் சில நாட்கள் கழிச்சு அந்த நாசிரியத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட உட்கார்ந்தப்ப கேட்டேன், பரோட்டா என்ன சாப்பிட்றீங்க? நான் பரோட்டா கூட சைடிஸு மட்டன் சுக்கா இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். என்ன மட்டனா பீஃபான்னு? ஏன்னா பீஃபு தான்னா. இப்போ எங்கன்னா மட்டன் போட முடியுது, ரேட்டு கட்டுப்படியா? இது ஏன்னா அதாவது இன்னைக்கு இருக்கிற அங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் மாட்டை வெட்டி அவங்க ஹோட்டலில் மட்டன் சுக்காங்கிற பேரில் அவங்க பீஃப் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. நான் கேட்டதுனால அதை சொன்னார். நான் யோசித்து இது என்னடா இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு ஒரு கட்டுரை எழுதினேன், மாட்டுக்கறி சாதியை கிடக்கும் தருணம் இதுன்னுட்டு. செம்மலரில் வந்தது, செம்மலர் பத்திரிகையில், அது மாச பத்திரிகையில் அது வந்தது. நான் என் ஊர் பேர் எதுவும் சொல்லலை. தமிழ்ச்செல்வன் அதுக்கு ஆசிரியராக இருந்தார். கட்டுரை தொடர் பின்ன அனுப்பிட்டீங்களா படிச்சுட்டு, தொடர் என் கிராமத்து அனுபவத்தை தான் அது எழுதியிருக்கிறேன்னு. அது தெரியுது பார்த்தல அந்த வாடை வீசுது அப்படின்னு சொன்னார். முடிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ எனக்கு என் கிராமத்துக்கு எனக்கு ரொம்ப இடைவெளி இருந்தது. திரும்ப இப்போ அப்பப்போ நான் போயிட்டு வரேன். ஸோ இப்போவும் எங்கள் ஊரில் யாரும் எக்கனாமிக்காக வேறு யாரும் டிபெண்ட் பண்ணுறதில்ல. வேறு மாதிரியான சேஞ்சஸ் ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சுன்னா, நிறைய பேர் எங்கள் டிரைவர் ஆகிட்டாங்க. இப்போ டிரைவர்னால் பஸ்ஸுக்கான டிரைவர் இல்லை, அந்த பெரிய ட்ரக் லாரி இதுக்கு அதனுடைய டிரைவர்ஸ் மாதம் 30,000 40,000 50,000 இப்படி இதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நெகட்டிவான நாங்கள் சேஞ்சஸ் என்னென்னா, அதற்கு முன்பு எங்கள் கிராமத்தை சேர்ந்த எல்லா பெண்களும் வேலைக்கு போவாங்க, ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு இப்போ மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுச்சிங்க. அவன் வேலைக்கும் போகிறது இல்லை. இது எப்படி ஒரு எதிர்மறையான ஒரு மாற்றம் தான் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னும் சுய பொருளாதாரம் இருந்தது, அவங்க நிறைய சம்பாதிப்பீங்க. எனக்கு நல்ல நினைவுக்கு எங்கள் கிராமத்தில் எந்த ஆணும் வீட்டை நிர்வகிச்சதில்லை. பொருளாதாரத்தில் எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தை நிர்வகிச்சாங்க. அவங்ககிட்ட தான் எல்லா வீட்டோடைய கணக்கு செலவு எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இவங்க வந்ததுனால கொஞ்சம் ஒரு விதமாக ஒப்பீட்டளவில் முன்னாடி விட இன்னைக்கு ஒரு ஆணாதிக்கம் அப்படி எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. அப்புறமா ரொம்ப குறிப்பிட்டு இங்கே சொல்ல வேண்டியது, நான் சின்ன வயசுலேயும் பார்த்தது சரி, அதுக்கப்புறம் ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறமும் பார்க்குறேன், கணவன் மனைவிக்குள்ளே என்ன வயசானாலும் காதல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அது அவங்க கூப்பிடுற துணியே இருக்குதுல்ல. இப்போ எப்படி கல்யாணம் முடிக்கிறப்ப எப்படி கூப்பிட்டாரோ, ஸோ அதே மாதிரியான கூப்பிடுற போக்கு இப்போவும் இருக்குது. அது காதல் அது என்னவோ அது ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது. ஸோ அதனால் உங்கள் பேசப்பட்டிருக்கக்கூடிய மற்ற கிராமங்கள்லேருந்து எங்கள் கிராமங்கள் ரொம்ப தனி சிறப்பானது. அதனால் இப்போ அந்த கிராமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள்லாம் பழைய ஏதாவது எங்கள் கிராமங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருக்குதான்னு பார்க்குறப்ப 1926 தூத்துக்குடியில் சாம்பவர் மாநாடு 2வது மாவட்ட மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாவட்ட மாநாட்டுக்கு வீரையன் அழைக்கிறாங்க, 6 வீரையன். ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, இவரை கூப்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு திருச்செந்தூர்லேருந்து யானையை கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணுறாங்க. யானையை எப்படி பறையர் மாநாட்டுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஜாதி இந்துக்கள் தடை பண்ணுறாங்க. ஸோ அதை கண்டித்து செய்தி வெளியிடுறாங்க. ஜாதி இந்துக்களாகிய உங்களுக்கு விவசாயம் தெரியுமா, உப்பு அறுவடை செய்கிறது எப்படின்னு தெரியுமா, இதெல்லாம் நாங்கள் தானே செய்வோம், உங்களுக்கு இந்த அறிவே இல்லையே, என்னை சார்ந்திருக்கக்கூடிய நீ எப்படி என்னை இப்படி தடை செய்யலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் அதே மாநாட்டில் இன்னொரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றினாங்க. வீரையனை 2வது முறையாக சென்னை மாகாண பேரவைக்கு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன் கேட்கறதுக்கு அதுக்கு ரீசன் சொல்லுவாங்க. திருநெல்வேலி ஜில்லாவில் அவருடைய கால்படாத கிராமங்கள் இல்லை, எல்லா கிராமங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்ச சிங்கம் அப்படின்னு அவரை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆகவே அவரை நியமனம் செய்யணும்னு பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவரை நியமிக்கலை. அவரை நியமிக்க சொல்லி தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க 1926. ஸோ இது ஒரு முக்கியமான மாநாடு. 1929 எழுவரமிக்கில் ஒரு மாநாடு நடக்குது. அது பத்திரிகைகளில் பதிவான செய்திகள் தான். அந்த மாநாடுக்கு தென்னிந்திய சாம்பவ சங்கத்தின் தலைவர் மேஜர் டன்னிங் அவரை பாளையங்கோட்டையிலேருந்து கூப்பிட்டு வராங்க. மேஜர் டன்னிங்னா ஏதோ ஒரு கிறிஸ்டின் நினைக்கிறேன், அவர் அங்கே உள்ள தலித்தா இருப்பார், அப்படிதான். அவரை பற்றி வேறு குறிப்புகள் கிடைக்கல. அந்த சங்கத்துக்கு தலைவருங்கிற முறையில் அவர் அங்கே உள்ள சாம்பவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை பாளையங்கோட்டையிலேருந்து பைக்கில் தான் போகிறாரு, நீங்கள் மோட்டார் காரில் கூட்டு போனதாக அந்த குறிப்பு இருக்குது. அந்த மாநாட்டில் ரொம்ப முக்கியமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க.
1929 ஈரோடு ஈஸ்வரன் கோயிலில் நடந்த போராட்டத்தில் வெள்ளாளரான ஈஸ்வரன் தலைமை அந்த போராட்டம் நடக்கும். ஈஸ்வரன் அப்போ தலித்துகள் பறையர்கள் 2 பேர் அதில் உண்டு, கருப்பன் பசுபதி. இவங்க 3 பேருக்கும் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த தண்டனையை கண்டித்து அங்கே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. நீங்கள் ஈரோடுக்கும் சாத்தான்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எழுவருமிக்கும் டிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தூரம். இல்லை, ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மூமெண்ட், அங்கே உள்ள மூமெண்ட் ஓரளவுக்கு தென்னிந்திய அளவில் அது ஓரளவு தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் மிக முக்கியமான மற்றொரு நிகழ்வு, மாநாட்டோடைய தலைவர் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு. அதை மொழிபெயர்த்தவர் எம் தேவதாசன் அப்படின்னு ஒருத்தர். அவர் சென்னை மாகாண பேரவையில் எம்எல்சியாக இருந்தவர், திருநெல்வேலியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். அவரை பற்றி வேறு எதுவும் குறிப்பும் கிடைக்கல. இதை தாண்டி இன்னொரு புறம் ஃப்ரீடம் மூமெண்ட்லேயும் ஓரளவு பங்கெடுத்த நபர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சமீபத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க. அது ஒரு கொலை வழக்கு. அவர் பேர் எனக்கு ஞாபகத்தில் வர உடனே சிவசுப்பிரமணியம் கூட அதை பற்றி எழுதியிருக்கிறார், ஆகஸ்ட் புரட்சி ஒட்டி. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து பல ஆண்டு காலம் சிறையில் இருந்த ஒருவரில் என் தந்தையும் ஒருத்தர். என் தந்தை நல்ல கொண்டுங்களாம் ஒரே காலத்தில் சமகாலத்தில் இருந்தவங்கன்ட்டு நல்ல கொண்டு சொல்லி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இப்படியான இந்த மூமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு அது நகருகிறது. அங்கே என்னென்னா, 1960களில் ஹரிஜன இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது அந்த பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே இந்திய குடியரசு கட்சி ஆரம்பிச்சப்போ எல்லாருமே இந்திய குடியரசு கட்சிக்கு போகிறாங்க. அதில் அந்த நீல புலிகள்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புடைய சாத்தை பாக்கியராஜோடைய தந்தை அந்தோணின்னு பேர் நினைக்கிறேன், சாத்தை பாக்கியராஜ்னு எழுதுவார். அவர், எங்கள் அப்பா, இன்னும் என்னோட சில உறவினர்கள்லாம் ஒன்றா இருந்து அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. அது சில ஆண்டு காலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா தென் மாவட்டத்தில் வை பாலசுந்தரத்துடைய அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துக்கு முக்கியமான லீடர்ஸ்லாம் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. சொல்லழகன் ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் வள்ளியூரை சேர்ந்தவர், என்னுடைய தூரத்து உறவினர். அவர், என்னுடைய தந்தையும் வைப்பா அவருடைய இயக்கத்தில் இருந்திருக்கார். எங்கள் அப்பா அடிப்படையில் கம்யூனிஸ்ட், ஆரம்ப காலத்துலேருந்து கம்யூனிஸ்ட். அதுக்கப்புறமா இந்த மூமெண்ட்டுக்கு போனவர். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இந்த பகுதிகளில் நாங்கள் யாரையாவது பார்த்து பயந்ததுங்கிறது ரொம்ப குறைவு. இல்லைன்னு சொல்லலாம், பயந்தது இல்லை. நன்றி.